අට සිංහල පුළුවන් කියලා ඔයා දැනගත්තේ කොහොමද? වීඩියෝ වල කතා කරනවානේ. මම හැම වීඩියෝ එකක්ම බලන හින්දා මම දන්නවා. ඔයාත් බලනවා එතකොට වීඩිயோ ඔක්කොම. ඔව් මාත් බලනවා. இது ஒன்றுக்கும் பாய்க்காங்க வீட்டுக்கு ஏன்னா சரியில்லை ஹெல் என்ன இது நல்ல ஹெல் நாங்கள் எங்கட வீட்டுக்கும் எடுக்கிற ஹெல்லு கிட்டத்தட்ட உதயமே தான் கொஞ்சம் இப்போ அன்றைக்கு வந்த ஸ்டேஜோட ஒரு சொட்டு தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது இனி அடுத்த கட்டமாக நாங்கள் வரைக்குலாம் கொஞ்சம் எளிமின மாதிரி இருக்க பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு ஒரு 40 வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரிக்கு முடிஞ்ச வரை மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் ஏன்னா ஏழுமான வரைக்கும் ஓடி ஓடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் வேணும் கேட்ட பூட்டி வச்சிருந்தா கரைச்சல் பழுதா போட கீழே கிடத்தி வச்சுக்கிறேன் அம்மான இந்த நாயோட மனுஷனு வாழ்க்கை வெறுக்குறா எங்க மாடங்க நீங்க தண்ணியை போறீங்களா இது எங்க எங்க நிக்கிறீங்களா ஏ நல்லா தான் இருந்தீங்க ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இந்த வழியில் இருக்கிற அள்ளி உள்ளு போட்டிங்கன்னு சொன்னால் சரி வேணுமென்னு சொன்னாமே இல்லை அணில் அவங்களுக்கு 2 அழுத்தலாம் அதுக்கு பெரிய காசு முடியாது இன்னும் ஒரு 10 பேக் சீமெந்து முடிஞ்சு இல்லை போல இல்லை இல்லைண்ணா எங்களை தெரியும் நாங்கள் நீ ஆசைப்படுற எல்லாம் செஞ்சு கொடுக்குறான் ஏண்டா நீங்கள் யோசிப்பாங்க உங்களுக்கே யோசிக்காமல் ஜீவராசிக்கு யோசிச்சீங்கன்றைக்குள்ள உங்களுக்கெல்லாம் சில கட்ட வேண்டிய நேரம் அப்பா இப்போ நாங்கள் இருக்குதா சரியே எங்களுக்கு உதவி செய்தவைக்கு நாங்கள் என்ன திருப்பி செய்கிறோன்ற ஒரு தெரியாத நிலையில தான் நாங்கள் இருக்கோம் அப்படி அன்பத்தான் ஒன்று வழிகாட்டி கொள்ளலாமே ஒழிய மரம் எவ்வளவு கல் மொத்தம் 3200 கல் முடியுமான்னு சொன்னவையா 200 முடியும் இது என்ன அந்த மேல் கான்கிரீட் போட்டவங்களோ இப்போ இது கிடங்க வட்டி இருக்குண்ணே என்ன இது கையால் வட்டினவங்களா என்ன முதல் 4 பேர் முதல் 2 பேர் வேலை எப்படி ஆகிற பிரச்சனை என்ன இல்லை கிருஷ்ணா மாமா அதுண்ணா கேண்டே කොහොමද ඉතින් හොඳින් ඉන්නවද අපි ඔයාගේ වීඩියෝ එහෙම බලනවා මේ වීඩියෝ බලන්නේ කොහොමද මේ දෙමළ දන්නත්තු අම්මා ක්‍රිස්ටියන් ඔව් අම්මට දෙමළ පුළුවන් උනාට අම්මා බර්ගර් අම්මා බර්ගර් අම්මාට දෙමළ කතා කරන්න පුළුවන් அம்மாட்ட පුළුවන් මට බෑ இதே காலமாக கோல் எடுத்தால் நான் எடுக்கலையாம இன்றைய கதைச்ச சந்தோஷம் உண்டு அப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வீடியோ நீங்கள் தமிழ் தெரியலைன்னு எப்படி பார்க்குறீங்கன்னா தமிழ் கொஞ்சம் விளங்க நான் கதைக்க மாட்டேன்னு சொன்னேன் தைப்பூச நாள் வேலை 15000 கொழுக்கட்டை அடித்து நூல்கட்டை கொழுக்கட்டை இல்லை முழுக்கட்டை என்ன எவ்வளோ 900 நிறைய மெசேஜ் உடம்பு இப்படி ஓகே அதா இதான்னு சொன்னால் என்ன புதுநண்டா பையன் என்ன நடந்தா அப்படின்னு பார்த்தா வந்து அவன் வீடியோவில் சொல்லிக்காமல் வந்துட்டு காய்ச்சல்னு சொல்லி அப்போ அவன் சிம்பிளாக வந்துட்டு சொல்லிவிட்டாமல் வந்துட்டு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி லைக் காய்ச்சல் மாதிரி தான் ஆனால் காய்ச்சல்ன்ற அளவுக்கெல்லாம் வந்து இல்லை வந்துட்டு நிறைய யோசிக்கிற ஒன்றுமே இல்லை அப்போ வந்து விசாரித்த எல்லாருக்கும் நன்றியாக சொல்லிக்கொண்டு அப்போ நாங்கள் இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபட்டி பிள்ளைகள்கிட்ட விட்ட போப்புறம் வந்து அப்போ அந்த அக்கா வந்துட்டு காலையில் ஹோல்ட் பண்ணவா ஒரு வர சொல்லி நான் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னோம் வந்து நிறைய சாமான்கள் பறிச்சாங்க கல்லெல்லாம் 3500 கிட்ட பறிச்சாங்க கல் பறிச்சாமா அப்போ வேலையால் தெரியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா அப்போ வந்து காசும் சிக்கலைன்னு சொல்லி கால் பண்ணவா அப்போ நாங்கள் பெட்டி கோலில் கேட்கல வந்துட்டு அக்கா என்ன சொல்கிறது வந்துட்டு கூலி காசு கொடுக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு 50000 கேட்டவா அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் அனுப்பிவிட்னேன்னு சொன்னால் நான் வந்துட்டு வர லேட் ஆகுமாக்கா நீங்கள் இதை வச்சு கொடுங்கோ நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாண்டிக்கு 1 லட்சம் அனுப்பியிருந்தாங்க அதே நேரம் வந்துட்டு இன்றைய தினம் போயிட்டு வந்துட்டு வேலை என்ன மாதிரி நடக்குது அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்க போகிறோம் அந்த ரிசிப்ட் உனக்கு அனுப்பினால தம்பிண்ணே அப்போ வேலை என்ன மாதிரி நடக்குது அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்துக்கொண்டு சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சங்கான சின்ன தம்பியோட டைம் வந்துட்டு போகிறோம் அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அந்த அண்ணாக்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியாக அவர் சொன்னவர் எனி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று பிறகு சொல்லியிருந்தார் வெள்ளி மாதிரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் நேற்று நம்ம தான் வந்துட்டு காசு போட்டாங்களோ அப்போ அண்ணாண்டே சொன்னார் வந்துட்டு
திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரிக்கா போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிசாக்காக்கு அனுப்பின 1,00,000 ரூபா 23 செப்டம்பர் 2025. அப்போ இதை வந்து நான் காட்டுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி 3 லட்சம் கொடுத்துனாங்களே, ஏன்னா அன்றைக்கு 2 லட்சம் கொடுத்துனாங்க. அன்றைக்கு 2 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ கடந்த 23ஆம் தேதி வந்துட்டு 1 லட்சம் கொண்டு அனுப்பியிருக்கிறோம். அப்போ இதை வந்துட்டு எங்கள் மூலமாக செய்யக்கூடியது வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களோட ஒரு உடன்பிறவா சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு அவ்வளோ தூரம் பழகக்கூடிய ஒரு அண்ணன் ஒரு ஆள் தான். அப்போ அவருக்கு வந்துட்டு இப்படி நான் சொல்லி காட்டினாலே வந்து பிடிக்காது. வந்து லைக் அவர் கால் பண்ணும்போது அண்ணன் அவங்களோட வேலை வந்துட்டு போய்கொண்டிருக்குன்னு சொன்னாலே அப்போ நான் வைக்கிறேன் தம்பி ஃபோன் என்றுட்டு வச்சுருவார். வந்து ஏன்னு சொன்னால் நான் இதுக்கு அடிக்கலை அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இருந்தாலும் நாங்கள் செய்கிற எங்களோட வேலையில் வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி இதை வந்துட்டு காட்டிக்கொள்கிறோம். வந்துட்டு உங்களுக்கு தெரியும், உலகத்தில் யாருமே வந்து உத்தமன்கள் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்துட்டு ஒவ்வொரு விதமான பிள்ளைகளை வந்துட்டு விட்டுருப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களுமே வந்துட்டு சாதாரண மனிதர்கள்லாம். சில டைமில் நாங்கள் கூட சில பிள்ளைகளை விடலாம். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையிலேயே இன்றைக்கு வரைக்கும் எங்களோட மனச்சாட்சிக்கு புறம்பாக வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நடந்ததே இல்லை. ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமான விஷயத்தில் வந்து எப்பயுமே இப்போ ஒரு காசு கூட எங்கேயும் இடத்த காணாமல் வருதுன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு போட்டு கொடுக்க தான் யோசிப்போமே தவிர வந்துட்டு ஒரு நாளும் வந்து சீட் பண்ணதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளவு பேரை எல்லாம் கேட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாம் கடைசியில் எல்லாம் உள்ளுக்கு போய் எவ்வளோ எல்லாம் வேதனை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக ஒரு சில செய்திகள் வந்துட்டு காது கட்டி கொண்டு வரும்போது அதில் கேட்கும்போது தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து அதில் கேட்டு வந்து சந்தோஷப்படுறதா இல்லை வந்து கஷ்டப்படுறதா என்றது வந்து எனக்கு உண்மையிலே வந்து தெரியுதில்ல. எல்லோரும் சொல்லுவாங்க வந்து என்ன சொல்கிறது, காசு இருந்தால் பணம் இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அது மேபி உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய வந்து அப்படியெல்லாம் வந்துட்டு ஈஸியில் எல்லாத்தையும் செஞ்சிடவும் மேலே. அது வந்து ஏன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து சூழ்ச்சி செஞ்சாங்க ஒரு ஆளை விழுத்தணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது ஈஸியாக செஞ்சிடலும். வந்து அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன தான் அப்படியே செஞ்சாலும் ஆனால் அந்த கர்மா அப்படின்ற ஒன்று இருக்குது தானே, வந்து அது எப்போயோ ஒரு நாள் வந்துட்டு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு காரணமாக இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் இன்றைக்கு எப்படியான நிலைமைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாளாந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் சிந்திக்க தோணுது, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே, நாங்கள் அதெல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளுக்கிடுவோம். ரைட், வெளுக்கிட்டு சுண்டுக்குழியக்காக மேபி இன்றைக்குமே வந்து காசு கொடுக்க வேண்டி வரும். ஸோ வந்து நாங்கள் காசு எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு வெளுக்கிடுவோம். வெளுக்கிட்டு போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே சங்கான தம்பிட்டையும் போயிட்டு இருக்கால் இந்த வீடியோ நாங்கள் முடிப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ கிளம்புவோம். ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் சிறுபட்டி பிள்ளைகள்கிட்ட விட்டு போகலாம். ஆனால் இப்போ நாங்கள் நேராக போக போகிறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு கைங்கால காங்கேயன் நாட்டுக்காக போயிட்டு போகணும். காரணம் என்னென்னு சொன்னால் கடைசியாக நாங்கள் மாடு வாங்கி அப்படியே தெல்லிப்பள்ளையில் வச்சு ஆள் அனுப்பினதுக்கு இன்னும் ஆள்கிட்ட போகலை. ரைட், அப்போ இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் என்ன மாதிரி மாடு என்ன மாதிரி நிற்கிது, ஆள் என்ன மாதிரி நிற்கிறார் அப்படின்றதையும் பார்த்து கொண்டு அப்போ அவைண்ட ப்ரொஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து முடிஞ்சுது. எல்லா விஷயங்களுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். அப்போ ஒரு இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து மாட்டுக்கொட்டிலுக்கான நிலம், மற்றது உங்களோட வீட்டுக்கான நிலம், மற்றது வந்து உங்களோட வீட்டுக்கான தகரம்னு சொல்லி. ஸோ 3ல் உங்களுக்கு எது பண்ண முடியாது, நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்து மாட்டுக்கொட்டிலுக்கான நிலத்தை தான் வந்து சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் போகலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கா போய் என்ன மாதிரி மாடு நிற்கிது அப்படின்றத பார்த்துட்டு அவருக்கு அந்த மாட்டுக்கொட்டில் நிலம் தான் இழுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ அதையும் வந்து அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் ஓகே, அவர்கிட்ட ப்ரொஜெக்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே முடியுது. அப்போ அவருக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு உதவிக்கு காசு அனுப்பியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட வேலையுமே வந்துட்டு அவர் சார்பாக முடியுது. அப்போ அதை வச்சு நாங்கள் நாட்கடத்தாமன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபா வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அங்கே இன்னும் ஒரு சின்ன வேலை தான் இருக்குது வந்து. அப்போ அதையும் முடிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஓகே, வந்து அண்ணாவுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட வந்துட்டு காசு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவங்களோட பேர் விவரத்தையும் சொல்லி நாங்கள் விஷயத்தை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி விடலாம்.
அப்போ இருக்கா இப்போ ஆள்கிட்ட நாங்கள் போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மாடு நிற்குதுன்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு சில நாட்களில் மழையும் பெஞ்சது. அப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருக்கோ தெரியாதானே. அப்போ அவரும் வந்துட்டு கோலும் அடிக்கவும் இல்லைன்னு சொன்னால் அண்ணா வந்துட்டு அவர் அண்ணன் தான் சொல்கிறார். அப்போ அதால் சொல்கிறேன். அப்போ நாங்கள் வந்துட்டு மாடு வாங்கி கொடுத்துட்டோம் தானே. அப்போ இனியும் கரைச்சல் படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாரோ சில தெரியலை. வேறு எதுவாக இருந்தாலுமே நாங்கள் ஒருக்கா போய் பார்த்து எங்களோட வேலையை வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. அப்போ நாங்கள் காங்கேயன் அண்ணாண்ட வீட்டுக்கிட்ட போய்ட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். சொன்ன மாதிரி இப்போ காசு எடுத்துகிட்டு போவோமே. நான் யோசிச்சா அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடலாம் தானே. இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா இனி அவர் வரணுமே இங்கேண்ணே. இப்போ நாங்களே எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் தானே. அக்கினி அந்த காசு எடுத்துட்டு வான்னு சொல்லத்தாண்டா வாய் வரைக்கும் வந்துட்டு தான். அதை சொன்னாலும் நல்லா நடிக்கிறீட்டாப்பா நீங்கள் ரெண்டு எழுதுறாங்க கமெண்ட்ஸில். அப்போ என்னத்தை சொல்லு கவிதாஸ் இல்லைண்டு. ஓ அக்கினி எங்கே ரெண்டு பஸ் பிரேம் பஸ் நீ எடுத்துட்டா எதில் இங்கே ஆளுக்கான லைனில் நிற்கிறான். பாருங்க மக்களை, இப்போ தம்பி வந்துட்டு காசு இருக்கிறக்காண்டி ஏடிஎம்மில் லைனில் நிற்கிறார். லைனில் மீன்ஸ் தம்பிக்கு முன்னுக்கு ஒரு ஆள் நிற்கிறார். இந்த பாறைக்கு அண்ணன் கொஞ்சம் எடுக்க சுணங்குது போல்டாக்கு. கண்ணனே மாமின கடுமா போல்டாக்கு. நார்மலாக ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் காணும். தம்பி ஏதோ கேட்குமா போலாங்கட கண்ணு. ஆனால் அன்னைக்கு பதில் சொல்கிறதுக்கு தம்பிக்கு உலகம் தெரியான்றது அன்னைக்கு தெரியாதே. இதை தம்பி எடிட் பண்ணிக்க பார்த்தாண்டா ஏன் அப்படி என்னை கலாச்சாரம் யோசிக்க போகிறான். சும்மா வீடியோ காண்டி காய்ச்சண்டி நேரா பாடி. ஆள் என்னடா அப்போ காசு போடுறாருன்னு சரியா. நான் சொன்னேன் இந்த வாரை கொஞ்சம் சுணக்கம்தான். பார்ப்போம் தம்பி எத்தனை செகண்ட் இருக்கேக்குள்ளே போய் எத்தனை செகண்டில் வாரான்டா. 1:12 நேரம். சரி 1:12க்கு போகிறான். அன்னையில மூத்த காட்டுற சரியில்லை. அண்ணன் கொஞ்சம் மினக்கட்டன்னு சொன்னபடியா அண்ணன் போக மட்டும் பொம்மையை பெறும். பாப்பா தம்பி இந்த வார்த்தை 1:12 பா எடுத்துட்டான்டாப்பா. பாப்போம் ஒன்று 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக ஸ்டார்ட் ஆகிற டைமில் நான் போனோம். வேணா சாரி முழுமையாக ஸ்டார்ட் ஆகி ஐ மீன் அரைவாசி போயிட்டு. ஓகே என்ன அது விளக்கம் விளங்கா இருக்குமே. என்னத்தை பற்றி கேட்குறவன்ட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கணும் விளங்கும். இந்தா அகேண்ட உழுக. ஐயோ பாடு பெரும்பாடாகிறது. அவன் தான்டா முழுக்க நிற்கிறான். முழுக்க அவன் தான் நிற்க. அப்போ சேனனுக்கு பார்த்தியல அவனை எவ்வளோ வேலை வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஏடிஎம்மில் இந்த காசு எடுக்கிறது காசை வச்சிருக்கிறது எல்லாம் இவ்வளோ பெரிய வேலை. என்ன கடவுளே, சப் இன்ஜினியராக கூட அவ்வளோ வேலை செய்ய மாட்டான் போல இந்த வாரக்கு. விஜய் சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. அடுத்த வரி நீ முடிச்சுடுவா. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. அதால
இருக்கிறதுக்கு அனுபவிக்க போறியோ பச்சை கல்லாம் கிடக்கு நீ முடிஞ்ச வரை மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் டேனே. அதே மாதிரி 7 மணி வரைக்கும் ஓடி ஓடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். உண்மையிலேயே யோசிச்சு பாரு வந்துட்டு வீட்டில் பேசாமல் நாங்கள் இருக்கேக்குள்ள நம்மளை தேடி ஆட்கள் ஒரு உதவியை பெரிய லட்சக்கணக்கில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதேமாரி ஒரு சந்தோஷம் வேறு என்ன இருக்குண்ணா. அந்த நேரங்கள்லாம் அப்படி ஒன்று இல்லையேடாப்பா. அந்த நேரம் மழை ஒழுகினாலும் நாங்கள் தான் தகரம் மாற்றணும், பேக்கு பிஞ்சாலும் நாங்கள் தான் நூல் எடுத்து தைக்கணும், இல்லாட்டி புது பேக் கொண்டு வரணும், சைக்கிள் இல்லாட்டும் நாங்கள் தான் நடந்து போகணும், தலையடித்தாலும் நாங்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு சைக்கிள்லேயே போகணும். ஆனால் இப்போல்லாம் ஆனால் உலகத்தை செஞ்சோம் என்ன நன்றி கட்ட உலகமோட இதுன்ற மாதிரி தானா. சரி பார்ப்போமே, எப்பயோ ஒரு நாள் வரும் தானேயா காலம். இப்போ காங்கேயன்னாக்கு ஃபோன் பண்ண தேவையில்லைன்றியோ வேலையில் போய் எந்த பார்வைக்கால் நிற்க மாட்டான் நிற்கிறேன். மாடு மொண்டு வாங்கி கொடுத்ததானே, அதால் சில உடனே சனிக்கிழமையும் தானே. ஓ அப்போ அதால் சில நிற்க கூட நான் கிட்ட போயிட்டு எடுப்பேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் கிட்ட. இனி வாரது மாறி மலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய விதமான உதவிகள் அப்படி இப்படிலாம் தேவைப்படும். என்ன செய்கிறது, காலம் செய்த கோலமடா அந்த மாதிரி நாங்களும் நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டோம். இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் உதவிக்கு அப்படி இப்படின்னு ஹோல்ட் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனைகளையும் கேட்கும்போது சரியான மாதிரிக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, நாங்கள் அனுபவித்த கஷ்டங்களை யோசிக்கும்போது ஒரு கணம் இது செய்யத்தான் வேணுமோ அப்படின்னு யோசித்து போட்டு விடுறது. எங்களால் முடிஞ்சால் இது மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுத்து விடுறது. ஸோ அந்த மாதிரிக்கு போய்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் எங்கடா போகிறது, பல பக்கம் தானே நேரேண்ணா. இஞ்சான் இருக்கிறியோண்டு பாப்பனிட கூட கவனம். இனி இட பக்கம் பட்டோன்ற எனக்கு சொல்லாமலே தெரியும். அது சும்மா அவடத்தை பண்ண ஓமாடாப்பா. அடே இந்த கல் வளர்ற கதை உண்மை வானடா என்ன நீ ஏண்டே கேட்ட மாதிரி அப்படி பொய்யண்டா என்னண்டு மலை வந்தது. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்டா. மலை அப்போ சிலோட மலையாகவே இருந்திருக்குமோ முதலே என்ன. இப்போ நீ இப்போ எந்த மலையை சொல்ல போற, உனக்கு தெரிஞ்சு வளர்ந்த மலையாண்டா மழை வளர்றடாப்பா என்ன இங்கே நீயும் அக்கினியை கேட்குற. அதாவது அவன் ஒன்றும் செய்யலை, அவன் வந்துட்டான் எங்களுக்குள்ளே வந்துட்டான் பேரன். இப்போ எந்த மோட்லேயே சரியான சந்தோஷம் இல்லையே, என்ன காரணம்? சாமான் தனி எடுக்க வேண்டி கிடக்குடாப்பா, மைக்கு எல்லாம் அது இது எல்லாம் அவ்வளோ அவரிய வேலை சொல்லாமல் மைக் எடுக்கிறது, காசு எடுக்கிற ஏடிஎம்மில் முழு பெரிய வேலையாக தான் செஞ்சோம். பங்க எடுத்த காசுங்க வச்சுட்டு பாப்பா. மோட்டரோட ஹவுட்டுக்கிற காடி மோட்டரோட ஹவுட்டுக்கிற கேட்ட பூட்டி வச்சிருந்தா கரைச்சல் பழுதா போட கீழே கிடத்தி வச்சுக்கிறேன். அம்மான இந்த நாயோட மனுஷனு வாழ்க்கை வெறுக்குறா. அவனால ஒரு நாயை வச்சு படுறாலும் உங்களுக்கு 9 அக்கா ஆள் இல்லையா? எங்கே போயிட்டார்? வேலைக்கா? எங்க? எங்க மாடங்க? நீங்கள் அந்த தண்ணியை போகிறீங்களா? எப்படி மாடு உங்களுக்கு பிடிச்சி கொண்டுதா? என்ன எல்லாம் லேட்டாக தான் பதில் வருது, பிடிக்கலையா? ம் இல்லையா? இந்த கவனிப்பை பார்த்தீங்களா பிடிக்கின்ற என்ன வேலையை போயிட்டார் அண்ணா? நீ கொண்டாங்க அக்காவோட சும்மா கொஞ்சம் காய்ச்சிட்டு போவோம். அப்போ என்னென்றால் இதை அப்படிங்கக்கா. ஐயோ அக்கா கதிரியாப்ப இல்லை நீங்கள்
இருங்க தம்பி மற்ற கதையை கொண்டு வாங்க மற்ற காரியை கொண்டாட செல்லக்குட்டி. அப்போ அக்கா நான் என்னென்னா அங்கே அண்டைக்கு வந்திருப்பேன் மாடை வாங்கி கொடுத்து போட்டு நேரம் போயிட்டுதல்லோ. மற்றது என்னென்றால் அவரும் அங்கே இந்த மாடை கொண்டு வந்து ஆக சொன்னாங்க பதால வரையில் வந்து பிறகு மட்டக்களப்பு போயிட்டோம் நிற்கல வீடியோவில் பார்த்தீங்களா. அப்போ நேற்று தான் வந்தேன் நான். இப்போ நேற்று வந்தால் இன்றைக்கு தான் திரும்ப இந்த குறை வேலைகள் கொஞ்சம் பார்ப்போன்ட்டு விளக்கிட்டது. அப்போ விளக்கிட்டு போய்க்குள்ள இப்போ சிறுப்பட்டி போகிறோம் உங்கள்கிட்ட வந்துட்டு போக மாட்டேன். மாடு என்ன சொல்லுது உம்பாண்டு மாடு அப்படி கத்துது அப்படியே கத்துது. வேறு உங்களோட மாடு என்ன கத்துறது? எங்கட மேடம் அப்படி தான் கத்துறேன். உங்களோட மாடம் அப்படி தான் கத்துறேன். இப்போ பிள்ளையில் தான் மாடு எல்லாம் ஓகேண்ணா இருக்க சொல்கிறேன் தம்பி இருங்கலாம் கொஞ்சம். இல்லை நீங்கள் இருங்க சரி ஓகே. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் நான் அன்றைக்கு அங்கே வச்சு கேட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா உங்களோட வீடு வந்துட்டு மழை நேரம் ஒழுகுமான்னு சொல்லி தரப்பு அடிக்க போகிறோன்னு சொன்னீங்க. பிறகு வீட்டுக்கு நிலமுழுக்கோன்னு சொல்லி மிஞ்சின காசில் கொஞ்சம் தான் செஞ்சேன்னு சொல்லி சொன்னவர். பிறகு இப்போ அங்கே மாட்டு கொட்டிலுக்கு நிலமுழுக்கணும்னு சொல்லி சொன்னவர். இப்போ எது செய்ய போகிறீங்க? ஃபோன் பண்ணி கதையங்க ஒன்று இருக்கு. அதுக்கு ஃபோன் பண்ணி தாங்க உனக்கு. அப்போ என்னோட ஃபோன் இல்லையே. நம்பர் தெரியுமா சொல்லுங்க. 027 ஓ முதல்ல காசு இல்லையா 29 அவரை கேட்போம் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டுட்டு நான் என்ன காசை தரேன் டக்காண்டு செஞ்சு விடுங்க. செஞ்சு விட்டு அவங்களோட இது முடியுது. எங்களோட கரைச்சலும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அது இங்கே போகிறாப்பா நீ உண்ட வேலையை பார்த்தாப்பா. யாரு கோல் போதும் இங்கே கவிதாசை கொடுத்தவாரு. நீங்கள் இதில் இருங்க நான் சமைச்சுக்கிட்டு நீங்கள் இருங்க பிரச்சனை. அவர் இப்போ அவர் நான் டக்காண்டு போக போகிறோம்ப்பா. டக்காண்டு போக போகிறோங்க கணக்கு ஆளுன்னு எடுக்குது இல்லை. அக்கா நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவை அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. கேட்டு சொன்னீங்களேண்டா நான் உங்களுக்கு அந்த காசை தந்தேன்னு சொன்னால் நீங்கள் அங்கால இந்த ஆள் அடிக்கிறார். ஹலோ தெரியும் நீங்கள் இப்போ இடம். ஹலோ ஓமன் எப்படி சுகமாக இருக்கிறீங்களே? யாருன்னு சொல்லுங்க. அப்போ சந்தேகமாக இருக்குமா போட எப்படி என்ன பாத்தி? இது எங்கே நிற்கிறீங்களாண்ணா? ஏ நல்லா தான் இருந்தீங்க. என்ன நடந்தது? வேலையை போகலையா? இப்போ இங்க இப்போ என்ன மாடு என்ன சொல்லுது? ஓகே மாடெல்லாம் என்ன மாதிரி பாலையும் கறந்து பார்த்தீங்களோ? உப்பு தன்மையாக கிடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போதைக்கு கறக்காங்க நீ கண்டு போட்டால் அப்புறம் பார்ப்போம். யா அப்போ என்னென்றால் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? மாட்டு கொட்டிலுக்கு நிலம் இழுக்க போறீங்களா இல்லாட்டி வீட்டுக்கு தயாரம் போட போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டுடுவோம். வீட்டுக்கு வந்தீங்களோ? ஓ உங்களோட வீட்டான் வந்தேன். வீட்டை வந்தால் நீங்கள் இல்லை. அப்போ அக்கா சொன்னால் ஆள் தெல்லிப்பளைய போயிட்டு அது வேலைக்கு ஒரு அடித்து தரேன் கதையும் உண்டு. நான் பாருங்க நிலத்துக்கு கொட்டிலுக்கு இது போட்டுட்டேன். நீங்க அள்ளி போட்டுருக்கேன். சமாளிப்போம் வீட்டுக்கு போடுவோம். அதுதான் பார்த்தேன். மாட்டு கொட்டிலுக்கு ஏதோ கொஞ்சம் நிறவுப்பட்ட மாதிரி தான் கிடக்கு கல்லுகள் எல்லாம். ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இந்த வழியில் இருக்க அள்ளி உள்ளு போட்டிங்கன்னு சொன்னால் சரி வேணுமென்னு சொன்னாமே இல்லை அணில் அவங்களுக்கு 2 அழுத்துலாம். அதுக்கு பெரிய காசு முடியா இன்னும் ஒரு 10 பேக் சீமெந்து முடிஞ்சு இல்லை போல இல்லை. ஆனாலும் நீங்கள் மாட்டு கொட்டிலுக்கு நிலம் இழுக்கிறத விட இப்படியே விட்டிங்கன்னா தான் ஒரு காய்க்கு மாடு என்ன சொல்கிறது அந்த என்ன சொல்கிறது மாட்டுன்ற இது இல்லைடா மரம் சனியன் சாணம் மாட்டுன்ற மாடு ஒன்று கடிக்கிறதே ஒரு தமிழ் இதில் சொல்கிறடாப்பா. மாடு ஒரு காய்க்கு ஒன்று கடித்தாலும் உங்களுக்கு அதில் மண்ணாக இருந்தால் தானே என்ன ஊறும். நிலமாக கிடந்தா அப்புறம் இல்லை நீங்களே இல்லை அப்புறம் எல்லாம் கழுவ வேண்டிய 2 டெய்லி.
அதான் என்னன்னு சொன்னா கீழே வெறும் கல்லுல போட்டு தான் பிடிச்சிருக்கு. இது மழை காட்சி தண்ணி படப்பட கீழே ரங்க நார்மலாக இப்போ உங்களோட இதுக்கு தர மாற்றக்கு எவ்வளோ வேணும்? தகரம் எவ்வளோன்னு தெரியல. தகரம் கொஞ்சம் நான் முதல் வாங்கினா விலை உறைஞ்சி தகரம் வாங்கின வழியதான் அது கொஞ்சம் கொழுவா வலிக்குது. விலை குறைஞ்ச தரம் வேண்டாம், நல்ல கேச்சானதை வேண்டி போடுங்க. ஏன்னு சொன்னால் திருப்பி அடிக்கடி மாற்றிக்கொண்டு நிற்கலாம் தானே. என்னன்னு சொன்னா நான் தகரம் வந்து 3000 ரூபாயாம். ஓ ஓ எத்தனை தகரம் வேணும்? சீட்டு வந்து 4000 ரூபாய் எல்லாம் சீட்டு. சீட்டு போகிற ஐடியா இருக்குதா? ஓ அப்போ சீட் என்ன அப்படியே காலகாலம் வாங்குறாங்க. 4300 ரூபாய் சொன்னோம். 4000 ரூபாய்க்கு எல்லாம் கண்டவன் 4300 அப்போ எத்தனை சீட்டு பிடிக்கும்? 11 சீட்டு கிட்ட பிடிக்கும். 11 சீட்டு கிட்ட பிடிக்கும். என்ன 10 அடி சீட்டோ? இல்லை 8 அடி சீட்டு. 8 அடி சீட்டு என்ன? 8 அடி சீட்டு 11 கிட்ட வேணும். 4000 எவ்வளோ? 4300 ரூபாய் சொன்னோம். 4300 ஏன் அழுகுறா பாருங்க போய்த்தா. 11 சீட்டு என்ன? 47 அங்கால இது சீட்டு மட்டும்தான் இப்போ இது வேணாம். சீட்டு மானியம் தானே என்ன? சீட்டு மானி. சரியா. அப்போ நான் அக்காட்ட அண்ணன் ஒரு 60,000 ரூபா காசு கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் அப்போ அந்த சீட்டாக்கா மாற்றி விட்றீங்களே, மாற்றி போட்டு நான் சொல்கிறீங்களே. எனக்கு கூட குறைய வந்து அடியுங்கோ. மற்ற 2 கால் அந்த மாட்டு கொட்டிலுக்கு உங்களை விருப்பம் என்று சொன்னால், நிலம் இழுக்கத்தான் போகிறீங்களேன்னு சொன்னால் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்படின்னா நிலத்தை பார்த்து இழுத்து விடுவோம். அதான் நான் யோசிச்சேன். அப்புறம் காசு கேட்க அப்புறம் நான் நினைக்கிறேன். இல்லைண்ணா எங்களை தெரியும். நாங்கள் நீ ஆசைப்படுற எல்லாம் செஞ்சு கொடுக்குறான். ஏண்டா நீங்கள் யோசிப்பாங்க. உங்களுக்கே யோசிக்காமல் ஜீவராசிக்கு யோசிச்சீங்கன்றைக்குள்ள உங்களுக்கெல்லாம் சிலை கட்ட வேண்டிய நேரம் அப்பா. ஏன்னா அநியாய காசையும் சிலையை கட்டுவான்றது தான். பின்ன நான் யோசிச்சு அதுக்கு போய் நிலத்தெழுப்பவன். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அதுதான் நிலந்திரவா டூர் கூட போய் நாங்கள் ஒரு நேரம் மலைக்கு ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுகளுக்கு கொண்டு வரந்தா சாப்பாடு தண்ணி இல்லை. ஆள் யோசிக்க ஆள் நினைக்குதா வீடியோ எடுக்கான்னு நீட்டாக காய்க்குதானே. ஆனால் வீடியோ ஒன்று வடிக்கல நோம்பலாக காயும். அப்படி இல்லைன்னு நான் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா நான் இங்கே 60 அப்போ ஒரு 80 கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் அங்கால அந்த சீமேந்தையும் வேண்டியோக்கா பாருங்கண்ணோக்கா என்ன மாதிரி அலுவலையோக்கா. அப்போ 80,000 கொடுத்துட்டு போகிறோன்னா இந்த சீட்டையும் மாற்றி அங்கால சீமேந்தையும் வேண்டியோக்கா இந்த நிலம் இழுக்கிற அலுவலை பேங்க ஒன்று மண்ணும் சீமேந்தும் தானே. அப்போ அதோக்கா செஞ்சு போட்டு எனக்கு அடியுங்க. காணாமல் கொள்ளாம வந்து அவங்க அடியுங்க. சரி என்ன நான் மாடை நீங்க அதில் பார்க்கணும். அதில் ரோட்டில் நிற்க சும்மா நிற்க அந்த மெட்ட மாடை ரோடு. மற்றபடி என்ன நிற்கிறது இல்லை அது தட்டி விட்டு தான் அவுட்டு போடுறது காலமே. அப்போ நான் விட்டுட்டு வந்தேன். அக்கா சொன்னா இப்போ தான் தண்ணி வைக்க போகணுமோ இந்த மௌண்டு. நான் இன்னைக்கு வந்துடுவேன். 2:30 மணி வந்துடுவேன். நான் போச்சு நான் தண்ணி வைக்கிறேன். சரி அப்போ இது தாங்க அக்கா. அப்போ கணக்கு வச்சுருங்க. நான் முதல்ல அண்டையானோட சேர்த்து 585 பிறகு மாடு 285. அப்போ இன்றைக்கி 80,000 தரேன். ரைட் எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் கேஸ் ஒன்றை போட்டுடுங்க எங்களுக்கு. எங்கே இப்போ பார்த்து போடுங்க. போன வாரம் எல்லாம் அங்கே வச்சு போனானே இன்னொரு ஜாழ்ப்பாணம் பக்கம் போடும். என்ன வேறு எவ்வளோ கஷ்டப்படுறான்டா. அக்கினி இல்லாம் ஒரு ஒற்றைக்கை அழகாச நிற்கணும் கொஞ்சோண்டா. நீ என்ன ரெஞ்ச பேரலாம் குழம்பு பட்டு என்னவாக்கா கண்டிப்பாங்க சரியாக. நீங்கள் என்ன சரி நான் என்ன சரி. ஆனால் நீங்கள் வந்து சரின்னு சொல்லணும். அப்போ தான் அது சரியாக வரும். ஓ மீட் பண்ணிவிட்டு மீட் பண்ண அங்கே இருக்குதா? சரியே ஓகே. அப்போ சந்தோஷம். இன்னும் மூத்த ஒரு சிரிப்பும் இல்லை, ஒரு அழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லைடா. இல்லைதான் சமைச்சு சொன்ன மாட்டியல் நேற்று பின்னேரம் போல். ஹலோ ஓமா நான் இங்கே அக்காட்ட காசு கொடுத்துக்கேன். ஓகே நாளைக்கு நாளே பார்த்து அலுவலை முடியுங்க நேனா. முடிச்சு போட்டு எனக்கு ஒரு சொல்லுங்கம்மா. சரி ஓகே சந்தோஷம். அப்போ நேற்று பின்னேரம் நாங்கள் அந்த வீட்டடியில் வந்து அனுப்பு தானே பின்னேரம் படுத்துருக்க வாசலில் கதவு திறந்தபடி அவங்க தெரிஞ்சு அங்கே விட்டு கதவு ஒன்றும் சரியாக செய்யலை.
அப்போ கிடக்க பாம் பார்த்து போட்டு ரோட்டால் போன கொஞ்சம் பிலாப்பழம் தந்துட்டு போச்சு சாப்பிட சொல்லி. அதுக்கே நான் எவ்வளோ நன்றி சொன்னேன் தெரியுமா? அதுவும் பரணி பிலாப்பழம்னு சொன்னாங்க. நீங்கள் கதை தான் சரி அப்போ சொல்லுங்க எப்படி கதையா? என்ன இந்த உதவி செய்த அவைக்கு நன்றி. இன்னும் நன்றி சொல்ல இருக்கேன். இரண்டாங்கிற வீடு வேலைகள் இன்னும் வடிவா நிரந்தரமாக முடிஞ்சு வரையில். ஆனால் நன்றி என்று 3 இடத்துல தான் எங்களுக்கு சொல்லும். ஆனால் எங்களுக்கு உதவி செய்தவைக்கு நாங்கள் என்ன திருப்பி செய்கிறோன்ற ஒரு தெரியாத நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். அப்படி அன்பத்தான் ஒன்று வழிகாட்டி கொள்ளலாமே ஒழிய மறுபடி வேறு என்னதை செய்கிறோம். நன்றி நன்றி என்று தான் திருப்ப சொல்லுவோம். நான் கிட்ட இருந்தாலாவது நாங்கள் ஏதாவது சந்தோஷ முறையில் ஏதாவது ஒரு கூப்பிட்டு ஒரு சாப்பாடோ என்னவோ எங்களால் என்ன ஒரு சந்தோஷத்தை செய்யக்கூடிய நாங்கள அப்போ தூரம் இருக்கோம். இப்போ எங்களை கூப்பிட்டுருப்பீங்களா கூட கதையில என்னது சொல்லணும். அதனால கூப்பிடணும் தெரியும். நானும் பேதான் கேட்டோம்னா கதை எங்க எல்லாம் போகுதான். சரிங்க அப்படி அந்த உண்மையாக தான் நாங்கள் எங்கிட்ட விட்டு வந்தவர்கள் இருக்குமே சாப்பாடு தண்ணி கொடுக்காம நாங்களே இல்லை. சரிங்க உண்மையாக தான் நீங்கள் நம்புறீங்கல்ல கேட்டு பாருங்க. இந்தியோக்கு அக்கினி வந்து நெஞ்சா சாப்பிட்டோன்னு இல்லை சாப்பிடல ஒரு நாளும். நான் சும்மா பாடிக்காக உங்களோட குணம் தெரியா எனக்கு. நாள்தோறும் சாப்பாடு வேணும்னா நீங்கள் தரக்கூடியதான் நான் சும்மா பாடிக்காச்சேன். அது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால் இப்போ உங்களோட வாழ்வாதாரம் உங்களோட வாழ்க்கை முதல் இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்கணும். இன்னும் நீங்கள் வடிவாதார உழைச்சி உங்களோட பிள்ளைகளை பார்க்கணும். அண்ணாண்ட காலையில் இல்லாத ஒரு தன்மையில் அவர் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அதை மட்டும்தான் அவங்க பார்க்குறது வேறு ஒன்றையும் பார்க்குறது இல்லை. ரைட் உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் கொள்ளணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த மனசார அந்த நன்றி மறவாத ஒரு தன்மை அது காலத்துக்கு இருக்குமெண்டா அதுவே காணும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஓகே 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 பாய். சரி அப்போ போட்டு வரம்புற அண்ணானு கேட்க வரேன். சரியா டென்ஷன் ஆகிட்டேன். நீங்கள் திடீரென்னு வேறு எனக்கு இடையில இந்த நேரக்குள்ளாச்சாலும் பயம் தனியாக இருக்கு. அதான் நான் வெளியில் வேற வீட்டுக்குள்ளே கிணறு வரேன். டென்ஷன் ஆகிருப்பியா? எங்களை கண்டோ அப்புறம் டென்ஷன் ஆகினதோ இல்லை அதுதானே. இப்போ நாயக்குறைக்கு தான் டென்ஷன் ஆகினது எங்களோட விஷயத்தை காட்சி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்ன பயம் தனியாக இருக்கு. ஆக்கள் எல்லாம் இல்லை தானே. அது சரி. அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய டைமில் நீங்கள் கவனமாக இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை பெறமுண்டு. எங்களால் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் பெற முடிய பிரச்சனை ஒன்றும் பெறா. சரி அப்போ நான் போயிட்டு வரேம்மா. ஓ நீங்கள் பயமாக கிடக்கண்டா அப்புறம் நிற்கிற சரிதான் மைக்க ஒரு கத்தாங்க அப்புறம் நிற்காம. சரி என்ன பாரம் போயிட்டா? ஓகே பாய் பாய். சந்திப்போம். அப்புறம் அண்ணாட்ட சொல்லுங்க எங்கள் மாடு எங்கே இதில் நின்றா தெரியுமா? அங்கேயோ சரியாக்கா போயிட்டு வரேம்மா. மாட்டை வடிவாக பாருங்க. வாரது மாரி மழையும் பெருத்த துன்பம் வந்து முன் நடந்தால் கொண்டு அப்புறம் கட்டம். சரியா சரி பாய் பாய். அப்போ கடவுளே ஆனால் கல் வளர்கிற கதை உண்மை கதை. என்ன செய்வோம்னா கொஞ்சம் கல்லாக ஒரு நாங்கள் கிண்டி எடுத்துக்கிடுவோம். எடுக்க வளர லாபம் தானே அவ்வளோ. இங்கே முந்தியெல்லாம் உடத்த இப்படியெல்லாம் இல்லை. இப்போ வளர்ந்துருக்கு. அப்போ என்ன கல்லுக்கு தண்ணி ஊற்றுவோமே இந்த மாதிரி மழை தண்ணி காணுமே. அக்கினி நின்றுருந்தா இந்த யோக்குக்கெல்லாம் அவ்வளோ சிரிப்பான். இருக்கா சிரிச்சு இருக்கா வீடியோவில் பார்க்க ஆசைப்படுறாங்க. சிரிக்க மாட்டேன்டா இப்போ சிரிப்பும் பாருலையா அந்த எனக்கு ஏண்டா பாட்டா புறம்ப சொல்கிறேன். அப்போ என் கோல்லாம் சிரிக்கிறான் இல்லைன்னு நான் ஏண்டான்ட்டேன். காருக்கு பின்னுக்கு இருக்கோம். அப்போ நாங்களும் இப்படி கேட்க சென்னைக்கு போய் உண்மையாக பின்னுக்கு இருக்கிறான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் சுண்டுக்குழி அம்மாட்ட போகும்போது அவைக்கு ஃபோன் பண்ணி ஒரு இதை கொடுத்துட்டு போவோம். மீன் ஃபோன் பண்ணி தான் ஐயோ நித்திர சரியாக கொள்ளலாம் கண் எல்லாம் வெறியுதுப்பா. சரியாக கொள்ளுவோம் கொண்டு போனாலும் இங்கே இரவுகளில் மாறி கோள்களையும் வந்தால் கொண்டா கதைக்கிறது. நேற்றும் ஆஸ்திரேலியா அக்காவரால் அடித்து வாடாப்பா. அது முக்கியமான விஷயம் உண்டு காய்ச்சியாக வேண்டிய விஷயம். அதில் ஒரு 1/2 hour தான் காய்ச்சி தான். நான் காய்ச்ச நேரம் 12 மணி சுத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணா மடிக்க சொன்னேன் நான் நாளைக்கு காய்க்கிறேன்ண்டு. எனிவே இப்போ ஒரு அக்கா கடித்தா ஆன்லைனில் இல்லையா ரிங்காத? ஹலோ ஓம் அப்படி சுகமாக இருக்கீங்களா? என்ன மாதிரி போகுது வீட்டு வேலை? கல்லு கட்டி கொண்டு ஆமாம் கல்லு கட்டத்தான் என்னம்மா
ஓகே அன்றைக்கு 50 கேட்டீங்களா ஒன்று போட்டு விட்டான் வந்ததே காசு எடுத்தீங்களே. ஓமா நடுதான் வேலை நடக்கு. சரி சரி. அப்போ இன்றைக்கு எதுவும் காசு தேவைப்படுற மாதிரி? காசு வேணும். கல்லு காசு எல்லாம் கொடுக்கிறேன். 2-3 நாள்ல கட்டு முடிஞ்சிடும் போல ஃபுல்லா. ஏன் சாப்பாடும் கல்லு? என்ன 2-3 நாள்ல வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு கொஞ்சம் சிக்கலா இருக்குது அண்ணா. சாப்பாடுக்கும் சிக்கலா கிடக்கும். சாப்பாடு இல்லை, அதுக்கு சாப்பாடு இல்லை. எத்தனை பேர் நிற்கிறோம் வந்து? டாய்லெட் கிடாங்க கட்டி முடிச்சுட்டோம். இன்றைக்கு 4 பேர், நேற்று 5 பேர், அதுக்கு 3 பேர். அதுவும் ஆம்பளைகள் வேலை செய்கிறாங்க, நல்லா சாப்பிடுவீனமே என்ன? சாப்பாடு நல்லதா கொடுக்கல. என்ன கிடக்குற மீன் இல்லாட்டி நெத்தல் இல்லாட்டி உருளைக்கிழங்கு அப்படித்தான் கொடுக்குறோம் சமைச்சு. அதுதான் என்ன வீட்டை கட்டி முடிக்க மட்டும் கரைச்சல் தான். அப்போ என்ன இப்போ இன்றைக்கு எவ்வளவு காசு தேவைப்படுமாக்கா? எனக்கு தெரியும், கல்லுக்கு இன்னும் காசு கொடுக்க இல்லை. எவ்வளவு கல் மொத்தம்? 1500 முடியும் வந்தது. எவ்வளோ கல்லு இறக்கிற மாதிரி கல்லு வந்து கொண்டிருக்குது. 3200 கல் முடியுமான்னு சொன்னவையா? 200 இல்லாட்டி 500க்குள்ள முடியும் வந்தவையா? பாதி கல்லுகள் முடியுமா? சரி, 3500 கல்லுன்னு பார்த்தாலும் ஒரு கல் என்ன விலையா? 110. 110 என்ன? 310. அப்போ கல் காசு கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ எத்தனை கல் எடுத்து போட்டீங்க? எனக்கு தெரியாதுண்ணா. கல்லு வந்து 3 தரம் வந்துட்டு விடிஞ்சதுக்கு டிராக்டர்ல. இப்ப நீங்கள் கட்டுற வடிக்கா கல்லுக்கு காசு கேட்கல. படத்தை நீங்க கரெக்ட் பண்ணிட்டு பறிக்கிறேன். அப்போ நாங்கள் அதுக்கு முன்னைக்கு ஒரு கொஞ்சத்தையும் நாங்கள் கொடுப்போமே ஏன்னா? ஆமாண்ணா. சரியில்லை தான் நாங்கள் பறிச்ச ஆசை நாங்கள் கொடுப்போங்க. அவங்க அப்படி எங்களை நம்பிக்கை வச்சுட்டு எனக்கு 2000 கூலி காசு கொடுப்போம். அது கடன் தைக்கல. அது ஒரு நாள் கொடுத்து கொண்டே இருப்போம். கூலி காசுன்னா அன்றைக்கு 1 லட்சம் அனுப்பி அது முடிஞ்சுதோ? கிடங்கு கட்டி முடிச்சுக்கிறேண்ணா. அதுக்கு போட்டு கொஞ்சம் என் கிடங்கு காசு போட்டு காட்டுனீங்க. காசு தானே. அது கிடங்கு கிண்டியில் நடந்தது உண்டு. பாரு அப்ப அன்றைக்கு அனுப்பி 1 லட்சம் முடிஞ்சுதோ? அப்ப சரியா? இல்ல நிப்பாட்டேன். மழை நேரம் சிக்கல் வர செய்யக்கூடிய செய்வோம்மா. நான் வாரேன். சரி, நீங்க வாங்க. ஓ ரைட். நான் பாரேன். எங்க தேகல் பழைய ஆகல இல்ல, இந்த ஒரு ஆகலாம். சரி நான் பாரேன். ஓகே. ஓகே. அப்போ கவிதாஸ் மறுபடியும் காசு எடுத்து தான் போகணும். வெள்ளன 2 எடுத்தேனே. இன்னும் ஒரு 2 எடுத்துட்டு போனா அவைக்கு அவ சொல்கிறப்பா போனால் 3200 கல் காசும் கொடுத்தாங்க. அதை கூலி காசும் கொடுக்கோண்டா. கல் காசுக்கு 3.5 கிட்ட வரும் தம்பி. அங்கால கூலி காசுக்கு தேவைன்னா இப்போ நோம்புடா. அப்போ இன்றைக்கு ஒரு 3 கொண்டே கொடுப்பேன் வேணாம். ஏன்னா இப்போ அக்காவும் வீடியோ பார்க்குறவா இல்லையாண்டு இல்லை. இப்போ ஏற்கனவே நாங்கள் 3, 2, 5, 6 கொடுத்தோம். 6 கொடுத்துட்டோம்னா இன்றைக்கு 3 கொடுத்தோம்னு சொன்னாடா 9 போயிடும். மொத்தமாக நாங்கள் பிளான் பண்ண வீட்டுன்ற பட்ஜெட்டே வந்து 15 லட்சம் தாண்டக்குள்ளே சரசரண்டு போயிட்டுன்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது. பார்ப்போம். அதோட இப்போ சாமான்களும் எல்லாம் விலை கூட்டிகிட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறவங்கள ப்ரெஷர் பண்ணவுமே இல்லாது. விலை கூட்டிகிட்டு கொண்டுட்டு கூட முடியும் அப்படின்னு சொல்ல இமெயிலாது. பார்ப்போம். ஏதாவது செய்வோம். இப்போ நாங்கள் மறுபடியும் காசு எடுத்துகிட்டு போவோம். இல்லை அஜ்வலி எடுத்துகிட்டு போவோமே. அங்கே அதுக்கு தான் அன்றைக்கு நான் அவரோட சங்கான வீட்டு அண்ணாவோட கதைக்குள்ளே நீட்டாக காய்ச்சான். 2 தானே பிறகு கூடினா கரைச்சிடலான்னு சொல்லி இப்போ அவர் மோமெண்ட்டு சொல்லியிருந்தார். அந்த வகையில் அது பிரச்சனையில் நீட்டாக முடியும். அதே மாதிரிக்கா போய் இன்றைக்கி சாமான் எடுத்தாச்சுன்னு சொன்னவை. அதால் சாமான் குவாலிட்டியாக என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி சீமெண்ட் லோரி வந்தால் அப்புறம் ஒன்றும் செய்யலை. பிரேக்குகள் மட்டும்னா சரி என்ன. ஆனால் இந்த பிரேக் லிவர் கொஞ்சம் நசியமாக போடாது தம்பி இருக்கா. அவருக்கா யார் எடுக்கணும் இல்லாட்டி இருக்கா. அதே டைம் டயருக்குன்னு காற்று பிடிக்கும். மறுபடியும் ஏடிஎம் கிட்ட வந்துட்டோம்டா. திரும்பியும் பேர நக்கு நீ இல்லாடியா நீ தான் போண்டிய போறா. அப்படி அக்கனே
இன்னைக்கு இருந்து ஊதா அப்புறம் என்ன சத்தம் திடீர்னு உங்களோட வயசையாக இருக்குன்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறது இப்படி இதெல்லாம் இடக்கிட காய்ச்சி காட்டுறோம் அப்போ தான் நாங்கள் அக்கினியை வச்சுக்கொண்டு காய்க்கிற மாதிரி நிற்கணும் சார் என்னடா என்ன ஜோக்கண்டா பேர் அந்த எங்கடைய ஆக்கள்கிட்ட இதை பேர் சரியா அக்னி வந்து எங்களை விட்டு போயிட்டான்னு சொன்ன அந்த வீடியோ வந்து இப்போ 27,000-30,000 பேர் வந்து உடனடியாக பார்த்துருக்காங்க. ஆனால் அக்னி நின்று நாங்கள் செய்கிற வீடியோ 10,000 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அக்னி போகிறன்ற அந்த 20,000 பேருக்கும் கவலையா இல்லை எனக்கு என்னென்ற விளங்கல உண்மையிலேயே கவலை இருந்தால் நீங்கள் அப்போ மற்ற வீடியோ பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் மேடாப்பா அப்போ புதினம் பார்க்க வாராக்கிட்ட நிற்கதான் கூட இப்போ இந்த காலம் எல்லாம் புதினமாக போகுது சரி இந்தா கொண்டா ஏடிஎம்மில் காசு இருக்குன்னா இன்னைக்கு கவிதாசை தான் போடுவோம் ப்ரோ கடும் ஸ்பீடாக வரான்டாப்பா என்னையா சிரிப்படுறது என்ன இல்லையா அது இங்கிலீஷ் சொல்லிவிட்டு மிதின் சொன்னா இல்லை ஐலண்ட் அக்காண்ணா இல்லை அதில் இங்கிலீஷில் சொன்னேன் அந்த சொல்லுவாங்க வாடிக்கையாளர்கள் அன்புடன் வரவேற்கிறவன் அப்போ அந்த இங்கிலீஷ் சொன்னோம் பிள்ளைங்கிட்ட எப்படி தான் என்னன்னு சொன்னோம் இங்கிலீஷில் அது என்னோட அது அந்த பாணியல் விளங்குனு அப்போ அதால் நீ போத்தே இல்லை நம்ம மஞ்சாலே போவோம் கடந்தேன் 2 4 சரி அப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு கதை பண்ணோம் ஏன் ஓகே அப்போ இப்போ வந்துட்டு நாங்கள் சிறுப்பட்டி அக்காண்ட விட்ட சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட வீட்டுக்கிட்டேன்னு சொல்லலாம் இந்த பாருங்க காலமெல்லாம் காதல் வாழ்க காதல் எனும் பேதம் வாழ்கன்ற பாட்டோட வந்தேன் அந்த பாட்டு தான் படிச்சு நான் டைட்டிலில் பார்த்து படிச்சிருந்தேன் ஓகே இப்போ வந்துட்டோம் வேலை என்ன மாதிரி போகுது அப்படின்றத பார்த்துட்டு அக்காட அந்த காசையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சங்கான சின்ன டைம் போய் கொஞ்சம் பகுதிகள் விட்டு போட்டு அப்படியே வீடு திரும்ப சரி சந்தோஷமாக 2-3 காரியத்தை வந்துட்டு இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வரன்ற ஒரு நம்பிக்கையோட என்ன முந்தி ஞாபகம் இருக்கு பிஹெச்ஏ வந்தால் நாங்கள் ஓடி போய் சிரட்டையில் தூக்கி எறிகிறது கவுட்டு விடுறது மற்றது விதானியார் வந்தாருன்னு சொன்னால் நாங்கள் வேலை ஆட்ட சொல்கிறவளும் உங்கள் டக்குன்னு வேலையை செய்யணும் அதே மாதிரி தான் இப்போ எங்களை கண்டுட்டு ஆக்கள் ஓட்டுறது ஆனால் அப்படி ஓடுத்து நம்ம எல்லாம் சவரங்களா வணக்கம் இந்த ராசா சாப்பாடா இப்போ 2 மணி என்ன ஆட்டம் கல் கட்டினோமா அது அண்ணாக்கெல்லாம் செய்கிறாங்க அங்கே பின்னுக்கு நிற்கிற மாதிரி வேலை செய்கிறாரா நாயாட்டு நாயக்கா உருமுண்டே புரியும்பாய் அண்டை ரெண்டு வந்தனே அதான் 2 உரும்பு வணக்கம் சும்மா சொல்கிறதான் செஞ்சு பார்த்தா தான் தெரியுமே நான் அவ்வளோ சில வேண்டேன் நானும் சும்மா எங்கட வீடு லேட்டாக அப்படியே சொல்கிறானே அங்கே போட்டு வந்தேன் இங்கே போட்டு வந்தேன்ட்டு தெரியாது அப்படித்தான் அவ்வளோ பிரச்சனை வீடு கட்டண்டா சும்மாவே பார்த்துவோம் ஆனால் உங்களோட பார்த்தோன்னு இருக்க முடிஞ்சிடும் எங்களோட அக்கௌண்ட் வேலை தொடர்ந்து செய்வமாக இருந்தா செய்வினோம் சுரங்காமல் முடிஞ்சிடும் கொடுக்குற கூலியல் அது இது எல்லாத்தையுமே எழுதி வைங்கோக்கா ஏண்டா பிறகு பார்க்கக்கூடிய மயக்கம் என்ன மாதிரி எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு இது என்ன அந்த மேல் கான்கிரீட் போட்டவங்களோ இப்போ இது புதுசாக போட்டது அதான் இந்த நடிச்சு வேற கலட்டி புதுசாக போட்டது இது பிளப்பு இல்லாமல் இருந்தது ஒரு அடி கொஞ்சம் இதில் இருந்த கல் கழட்டி போட்டிங்களோ எல்லாம் கலட்டி டொய்லெட் கிடங்க கட்டிட்டேன் டொய்லெட் கிடங்க கட்டியாச்சா ஓகே குட் இதில் இருந்த 10 ரூபாய் உள்ளு கிடத்தது எதில் இது இந்த நீட்டுக்கு இருந்தது இதை கலட்டி இதுக்கு போட்டவியல் 200 அடி கூடாண்டே வீடு ஆக பெருசாக வருதான் கணக்கா சொல்லி எது என்ன 10 ரூபாய் உள்ள கொடுத்ததோ எப்படிடாப்பா இந்த பக்கத்துலேயே விட்டு திருப்பி புதுசாக போட்டேன் இங்கே இருந்து இங்கே அடுத்ததா கீழக்கெல்லாம் கட்டிப்பாங்க எல்லாம் புதுசாக தான் அப்போ முதல்ல கீழே தூர்வாக்கி போட்டிருந்த கல் எல்லாம் இல்லை அதே கிளப்பி அதையே போட்டேன் அப்போ அது டபுள் கூலியே அப்படியே வட்டி போட அப்படியே தட்டி விட்டேன் சரி இருந்தாலும் அது டபுள் வேலை முதல் செஞ்ச வேலை எல்லா கூலியும் அது
முதல் வேலை அவ்வளோ நல்லதாக இல்லையாமட்டு ஆனால் இது கல் நல்ல கல் பார்க்க தெரியுது என்ன எங்கட மிஸ்டேக் ஒரு கல் கிடக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்க கல் தெரியும் இவே தான் கொண்டு தெரியும் இவே உண்டாதாங்க கல் பார்க்க தெரியுது நல்ல கல்லுண்டு இது கிடங்கு வட்டி இருக்குண்ணே ஓ என்ன இது கையால் வட்டினாங்களா என்ன ஆமாண்ணா முதல் 4 பேர் முதல் 2 பேர் பேருந்து 2 பேர் எங்கே போல பட்டியல் நிற்கிறாளேயா விட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை கொடுக்கட்டும் நான் கேட்டேன் நான் பலமே ஓடி வந்துடுவாளே வழியிலண்டே காணையில் ஆக்கலையா தான் நிற்கிறேன் நான் முன்னு போய் கல் வந்தோன்றிருக்கோ தொடர்ந்து ஓ நேற்று தான் புதுசாக கல் வச்சது கலாட்டி பொடிஞ்சு இதெல்லாம் பொட்டுகள் எல்லாம் வச்சு இதுகளெல்லாம் வச்சு என்னண்டு பொட்டெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு கல் பார்த்து நல்ல கல்லுன்னு இந்த கல்லுக்கும் நீங்கள் முதல் கட்டின கல்லுக்கும் சரியாக வித்தியாசம் இருக்கு முதல் கட்டின கல்லை அப்படியே பார்க்க தெரியாது மண் கல்லுண்டு மதுரை கண்டு வாங்கினது தானே இது அந்த சல்லிப்பாடு கூட தெரியுது இந்த கல்லில் அப்போ நான் நினைக்கிறேன் இப்போ 1000 கல் வந்துட்டு போல என்னண்டு இப்போ 1000 கல் வந்துட்டு தான் 1000 கூட வரும் போல என்று சொல்லி இருந்தாங்களே தெரியல நார்மலாக இதில் அடக்கிறாலாம் 1000 கிட்ட வரும் அங்கே இப்போ இந்த ரோ ஃபுல்லாக கட்டியிருக்கீங்க அதே மாதிரி பின்னேறதுக்குள்ள மிச்சம் கட்டிடணுமா இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு மேலே கட்ட மாட்டாங்களா அங்கே கட்டுவான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நாளைக்கு வேண்டா காய விட்டு கட்டணும் வேலை எப்படியாக்க பிரச்சனை இல்லைண்ணா இல்லை இல்லை நீங்களும் அப்போ சமைச்சு கொடுக்குறீங்க சாப்பாடு என்ன சரி நீங்கள் கொடுக்கணும் ஒரு 4 நாள் அப்போ அக்கா ஓடிச்சோ இல்லை வீட்டுக்காரக்கா பிள்ளையோட வச்சோ எங்களுக்கு மடிச்சவா நாங்கள் எடுக்கல கோவமண்டில் எடுத்து காய்க்கிறக்கூடிய சந்தர்ப்பம் டைம் கிடைக்கல இப்போ கதைக்கையில் நான் உங்களோட அவளோட வீடு கட்டினாக்கள்லாம் நிவியல் அவளோட வீடு கட்டினாக்கவா அப்போ பரவாயில்ல தானே நல்லா தான் அடியா இன்னும் ஒரு டிப்பர் கிரவல் போடணுமா உங்களுக்கு கிரவலா கிலோ ஓ என்னப்பா கிருஷ்ணா மாமா அதுண்ணா கேண்டே හලෝ ஓ கேண்டே අපි නෝරින් කතා කරන්නේ ஓ කොහොමද ඉතින් හොඳින් ඉන්නවද අපි ඔයාගේ වීඩියෝ එහෙම බලනවා யோ மே வீடியோ බලන්නේ කොහොමද මේ දෙමළ දන්නත් අම්මා ක්‍රිස්තියන් එතකොට අම්මා දෙමළ දන්න හින්දා මට චුට්ට කතා කරන එක තේරෙනවා ඒ උනාට මට කතා කරන්න බෑ කතා කරන්න බෑ එතකොට අම්මාට දෙමළ පුළුවන් ඔව් අම්මට දෙමළ පුළුවන් ඒ උනාට අම්මා බර්ගර් අම්මා බර්ගර් අම්මාට දෙමළ කතා කරන්න පුළුවන් පුළුවන් අම්මට පුළුවන් මට බෑ මට කතා කරන එක තේරෙනවා මට කතා කරන්න බෑ ඉතින් ඔයාට මේ මට සිංහල පුළුවන් කියලා ඔයා දැනගත්තේ කොහොමද වීඩියෝ වල කතා කරනවානේ මම හැම වීඩියෝ එකක්ම බලන හින්දා මම දන්නවා ඔයාත් බලනවා එතකොට වීඩියෝ ඔක්කොම ඔව් මාත් බලනවා මම ගොඩක් ආසයි ඔයාගේ වීඩියෝ එහෙම බලන්න මම බැලුවේ මේ අලුත් නම්බරින්ද කෝල් ආවා එතකොට මම මේ ආයෙ ගත්තා කෝල් එක කවුද කියලා බලන්න මම ඔයා රට යන්න කලින් ඉඳලා කෝල් ගන්නේ කතා කරමු කියලා ඒ තාන්ත කරන්නේ නැහැ ගොඩක් වෙලාවට මම හිතුවා දැනුත් එහෙම වෙයි කියලා ඒ උනාට තාන්ත කරයි කියලා මම හිතුවේ නැහැ එතකොට මේ නුවර කොහෙද ඔයගොල්ලෝ නුවර අපි නුවර හොස්පිටල් එක තියන්නේ ඔව් ඒකට පිටිපස්සේ අම්මා නැද්ද දැන් අම්මා ඉන්නවා ඉතින් අම්මාට දෙන්න බෑ හැමදාම ගන්නවා වගේ නිකන් මං අරන් බැලුවා අම්මා ළඟ ඉන්නේ අයින අම්මාට දෙන්න කතා කරමු අම්මාට කියන දෙවලින් කතා කරන්න කියලා ஹலோ வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களாம்மா ஐயோ நல்லா இருக்கோம் நீங்க பர்டிகுலர் போயிருந்தீங்களானே உங்க நாளோ ஸோ உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்துட்டோம் பர்டிகுலர் போயிட்டு நேற்று வந்தாங்களாம்மா இப்போ இப்பயும் ஒரு வீடியோ உண்டு தானே அந்த தெரியுமா அந்த சுண்டுக்குழி அந்த 2 பிள்ளைகள்கிட்ட வீடு ஒன்று செய்கிறோம் ஆமா ஆமா நான் பார்த்திருக்கேன் உங்களோட வீடியோ நீங்க பர்டிகுலருக்கு வந்திருக்கீங்க நான் பர்டிகுலர் மிஸ்டர் கேண்டி மிஸ்டர் கேண்டி நிறைய நேரத்துல நீங்க அந்த
அனுகண்ட வீடியோவும் பாக்குறது. அவரும் 2-3 நாளைக்கு முதல் கண்டிக்கு வந்திருந்தாரு. அவர் ட்ரிப் கொண்டு வந்தவன் போல இருக்குது. அப்போ நான் என்ன புது நம்பர்ன்றோடு தான் எடுத்து பார்த்தேன். தங்கச்சி காய்ச்சிருந்தான் அந்த அம்மா வீடியோ பார்க்குறது. சந்தோஷம், நிறைய காலமாக கோல் எடுத்தான், நான் எடுக்கலையாம் இன்றைய கதைச்ச சந்தோஷம் உண்டு. அப்போ நான் கிட்ட எப்படி உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வீடியோ நீங்கள் தமிழ் தெரியலைன்னு எப்படி பார்க்குறீங்கன்னா தமிழ் கொஞ்சம் விளங்க நான் கதைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமா பாக்குறது. இப்ப 2 வருஷமா இருந்து உங்களுக்கு போன் பண்றா, ஆனா நீங்க போன் எடுக்கிறது இல்ல. சந்தோஷமா கதைச்சேன். நான் என்னென்றால் இப்போ ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறேன். நான் இந்த வீடியோ முடிய விட்டு உங்களுக்கு எடுக்கிறேன் கோலா. சந்தோஷம் நீங்கள் வீடியோ பார்க்குறதா? ஓகேம்மா. சரி எடுங்க. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, சிங்களாக உங்களை வீடியோ பார்க்குறாங்க. சரி, அப்போ இருக்கட்டும். நாங்கள் அப்போ முன்னுப்போம். வீடு சம்மந்தம் சொல்ல இருக்குது. இல்லை தான் நீங்கள் இல்லை தான் வேலையை நிப்பாட்டாக கொண்டு போவோம். அந்த எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருமோ கொண்டு போவோம். சரியோ, கொஞ்சம் இப்போ அன்றைக்கு வந்த ஸ்டேஜோட ஒரு சொட்டு தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. இனி அடுத்த கட்டமாக நாங்கள் வரைக்குலாம் கொஞ்சம் எளிமையான மாதிரி இருக்க பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும். வந்து ஒரு 40 வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரிக்கு. இப்போ வந்துட்டு மெயினாக டாய்லெட் கிடங்கு வந்துட்டு கட்டியாச்சு. நல்ல பெரிய கிடங்கா கிடக்கடா. அப்போ நான் நினைக்கிறேன் நீங்களும் கூட பிள்ளைகள் இருக்கும் வரைக்கும் இந்த இது பாவிக்கும் கங்கால வீடு கட்டினாலும் பாவிக்கிறோம். அப்படியே கனெக்ட் பண்ணி விடலாமே கிண்டத்தை இல்லையோ? கிட்டத்தட்ட எங்கட கிட்ட வரும் போல கேடா நம்ம கடைசியாக கண்ணு இஞ்ச ஒருக்க வெட்டினேண்ணா. இப்படி இஞ்ச ஒருக்க எவ்வளோ எடுத்தோம் கிடங்குனாக்கு? 45,000 மொத்தம் வெட்டின கூலி மட்டும். என்ன சொல்கிறீங்க? 1 லட்சம் அண்ணா. அதை மாட்ட வேண்டிட்டாங்க. நீங்கள் மூலமாக செய்கிற வடிக்கைத்தான் நாங்கள் செய்கிறோம் வந்து. உங்கள் மூலமாக நீங்கள் கிருஷ்ணா அண்ணா செய்கிற வடிக்கைத்தான் இங்கே ஏற்கனவே கிண்டி கிடந்தில்ல கிடங்கு? ஏற்கனவே கிண்டினா 15 கொடுத்தேன். அதுக்கு பிறகு 30. அது பிறகு 30. அப்போ நீங்கள் 45. அதான் மொத்தமாக 45 கிடங்கு மட்டும். பிள்ளையடா. அப்போ அதுதான் இப்போ நான் கேட்டேன். இப்போ ஆனால் இது வந்து கல் தான் இல்லையா? ஆனால் அந்த அச்சி வேலியில் நாங்கள் கிண்டின அளவுக்கு அந்த கல் இல்லை. இது கொஞ்சம் வேறு கல். நார்மலாக போட்டலாம் பட் அதான் நாங்கள் கோமத கொந்தாய் என்னடி கதை பிள்ளைங்களே என்ன சிங்கந்தையா எங்க மற்றவள்? இதுதான் நீங்கள் முதல் எடுத்த கல் எனக்கா? இதை ஒன்றுக்கும் பாவிக்காங்க வீட்டுக்கு. ஏன்னா சரியில்லை கல்லுண்ணா. இது நல்ல கல். நாங்கள் எங்கட வீட்டுக்கும் எடுக்கிற கல் கிட்டத்தட்ட உதயமே தான். எவ்வளோ 110 ரூபா வேணா? அப்படி இல்லை, இது நல்ல கல். எங்கே எடுக்குறீங்க? யாரு விலையை பொறுப்பணிக்க? நாங்களும் எடுக்க நாங்கள் 110 ரூபான்னு மிஸ்டர் கொங்குரீட் தெரியுமா எங்களோட பக்கம். நல்ல கல்லுண்ணா. இந்த வயரிங் செய்வாரம் எல்லாம் போட்டு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதுவும் பார்க்க தெரியுது நல்ல கல். உதய ஃபுல்லாக இல்லை தூக்கி எறிஞ்சா அது உடைய அது இல்லை அது கல்ல பார்க்க தெரியுது தானே. ஐயாவும் வேலை செய்கிறாரோ? ஐயா கொஞ்சம் மண்ணுகள் கொஞ்சம் சைட்டுக்கு அணைச்சி கொடுத்துட்டு. இல்லை இவரோட வேலையிலையோ? இல்லை நேற்று வந்து முந்த நாள் வந்து அள்ளி போட்டாரு. ஐயா காற்று தள்ளி கொண்டு வந்து அப்புறம் ஐயா ஐயா இங்கே வளவுது பெறாகிற வேலை. சரி சரியா. ஓகே, அண்டே தான் கட்ட வைக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வேலை செய்கிறீங்க இப்போ? இன்றைக்கு 3 பேர் என்ன இப்போ வேலை செய்ய போனீங்களா? செய்து கொண்டிருக்குன்னு சாப்பிட வந்து. அதுதான் சாப்பிட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுதான் இப்போ இல்லை கொஞ்சம் இருப்பி நம்ம. சரி, ஓகே, சந்தோஷம்ண்ணா. படியா செஞ்சு நீட்டாக முடியுங்க. எங்களோட வீடு மேனேஜ் செய்யுங்க. சரி, இப்போ என்னண்டு கறி காய்ச்சிங்களுக்கு அவங்களுக்கு மீண்டினா? மீண்டினா அப்புறம் சும்மா இல்லை அதுவும் இல்லை தானே? சரி ஒன்று தான் வாங்கியா வேலி மீண்டினா என்ன பெரிய மீண்டினா? என்ன விலை? 650 ரூபா. 650 ரூபா. இது கடிக்கும் போல கடா இந்த நேரம் பாருங்க. கடிக்கா அது நாயல் அந்த கோழியை பிடிச்ச பிறகு இதை சுண்டுக்குழியில் இந்த கொண்டு வந்தேன். நீங்கள் இப்போ விரைக்கிறீங்கண்ணே? நாங்கள் வந்து வளர்த்தனே அன்றைக்கு நான் விரைக்கின்றதோ? அது நீங்கள் விரைக்கால கட்டி விட்டேன் நான். அது சரியா? கத்து மண்டு அவளைங்கிறாப்பா திருஷ்டியா? அப்பா அக்கா எல்லாத்தையும் கணக்கு எழுதி வைங்க. எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கும் தெரியும் தானே கொஞ்சம் ஞாபக சக்திகள் அப்படியும் இப்படின்னு தானே எழுதி வச்சிருந்தா கொண்டா வாபம் இருக்கா.
சிங்கள ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது எங்களை தமிழாக்கள் கொஞ்சம் பேர் பார்க்குற இல்லை சரியா அறுவல் எழுதுறவர் இல்லை மற்றவர் தைப்பூச நாள் வேலை 15,000 கொழுக்கட்டை அடித்து நூல்கட்டை கொழுக்கட்டை இல்லை முழுக்கட்டை 10,000 கண்பாவனை மண் கண்டாவனை மண் என்ன இங்கே வேறு கவிதாஸ் கண்பாவனை மண் மண்ணு கண்பாவனை மண் டாவென்ன பாவண்ணா கண்பாவனவன் காட்டுக்கள் 2 அடிப்பார் மற்றெல்லாம் நான் நோம்பலாக தானே இப்போ வாசிக்கேன் சல்லி ஒரு டிராக்டர் பூச்சி மண்ணோட அடிப்பார் சீமேந்து 35 பை அத்திவாரம் வெட்டிய கூலி அத்திவாரம் கட்டிய கூலி கல்மண் எல்லாம் புரியுமே டீட்டெயில் அழி வைங்க வேணா சீமேந்து 15 பை 30,000 மலசல கூடம் கிடங்கு வெட்ட கிடங்கு கட்ட அது சரி காசு 2 1 2 1 3 பாரு மூட்டை மேன் அப்போ இன்றைக்கு இப்போ கல் காசுன்னு கொடுக்கல இல்லை கூலி காசும் போகணும் மேன் எங்கிற இது எடுத்து வந்து இதாண்டி தராங்க நீ இந்த நாட்டி பூவால் வெளுப்பானாங்க அப்போ போன முதல் தந்த 3 லட்சம் நாங்கள் வீடியோவில் தான் தந்தாங்க அவ்வளோ அப்படியே 2 லட்சம் வீடியோ வந்தாங்க 1 லட்சம் அனுப்பி விட்னாங்க அதே மாதிரி அன்றைக்கு 2 லட்சம் வீடியோவில் தந்தாங்க 1 லட்சம் அனுப்பினாங்களே ஏன்னா சன முப்பனுக்கு ஏன்னா 2 கையால் கொடுத்து போட்டு ஒன்று அனுப்பினான்னு சொல்லி நாங்கள் அடிக்க வையான் சாமானோட விலையில் தெரியாது சாமானோட விலைக்கு கணக்கு பார்க்க தெரிய தானே வேணும் சரியா அது ஒரு நம்பிக்கை இருந்தால் ஓகே தானே உங்களோட நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் எல்லாம் மாதிரி தான் காசு போட்டு விடுறேன் பில் வரும் ஓகே அப்போ இதை நீ என்னவா இதை நீ என்னவா அவங்க களைச்சி போனேன் ஐயாயிரமோ இன்னும் இறக்கணும் நீ தவிர லேட் ஆகுது வந்தா பண்ண என்ன அது நீங்கள் என்ன எவ்வளோ 9,000 நல்ல கண்பான மண் மேத்தான் பெரும்படகு 110 அப்போ 1,10,000 காணாது அப்போ 90 அவங்க 90,000 சொல்ல தெரியல 1,10,000 காணாது அப்படி பம்பர் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஏய் 95 கடி அதில் எவ்வளோ அடக்கு 1,05,000 பேர் கேட்டால் நீ அவள் பள்ளிக்கம் போகிறவங்கள வேண்டிய 2 யாருன்னு பார்த்தி அவள் கட்டிக்காரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 5 1 அப்போ உங்கள்கிட்ட 1 லட்சம் 1 லட்சம் இருக்குதா அப்போ 3 கல் காசை அரைவாசியை கொடுங்க இல்லாட்டி பார்த்து செய்யுங்க உங்களுக்கு தெரியும் தானே அப்போ இந்த 9 லட்சம் இதில் வெளியோடு அப்போ ஏற்கனவே 6 வீட்டை அந்த நீங்கள் வழி தான் வச்சுக்கலண்ணா 2 வீட்டை 2 ஏடிஎம் உண்டேண்ணா அப்போ ஒரு வீட்டை எத்தனை ஏடிஎம் சொல்லடி 2 வீட்டை 2 ஏடிஎம்ல ஒரு வீட்டை எத்தனை ஏடிஎம் ஒன்று தானே பிரித்து சொல்லுவோம் என்னடாப்பா ஏடி திருஷ்டியா 2 வீட்டை 2 ஏடிஎம்ல ஒரு வீட்டை எத்தனை ஏடிஎம் 3 ஒன்று இங்கே இதையும் காட்டோ காசு பண்ணியா நாங்கள் இது கொடுத்த காசு அழி வச்சுக்காங்க நார்மலாக இதில் ஒன்று மிஸ் பண்ண அழிவைங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு நார்மலாக எவ்வளோ முடியுதுன்ற ஒரு சைட்டாக நோட் பண்ணுங்க அதை நீங்கள் செஞ்சால் நமக்கு அதுவும் வீட்டுக்குரிய செலவுக்குள்ளானே வரும் அது நார்மலாக கூலி கொடுக்குற காசு வந்துட்டு எனக்கு வேறு வருமானம் இல்லையல்லோ இந்த அக்கா தருவா இப்போ எனக்கு அவிதார 20,000 தான் சாப்பாட்டுக்கு அதுதானே என்ன செய்வோம் அப்போ இது டாய்லெட் என்ன செய்கிறேன்னு கேட்கணும் நார்மல் இது கட்டுறதா ரூம் இல்லாட்டி என்ன மாதிரி கட்டுறதான் டாய்லெட் கிடங்கு தானே கட்டி இருக்கிறேன் இப்போ நாளைக்கு நாளண்டைக்கு ஃப்ளாட்டு மரத்து போட்டுருவணும் மழை வாரதுக்கு அதை மூடுங்க டாய்லெட்டு தான் மூடுங்க மூடி இப்போ என்ன எவ்வளோ இல்லை ரூம் எந்த லெவலில் கட்டுறேன்னு கேட்க சொன்னேன் டாய்லெட் அந்த பாத்ரூம் சின்ன நாயா இல்லாட்டி பெருசா எந்த அது வந்து இப்போ பாத்ரூம் எங்கே வரப்போகுது அந்த இதுக்கு பக்கத்தில்
வீட்டுக்குள்ளேயா? வீட்டுக்கு வந்து வெளியால வீட்டு கொரடோலால் வந்து வெளியில் வந்துடுது. வெளியால என்ன இப்போ நீங்கள் வீட்டை செஞ்சுட்டு வாங்க, வீட்டை கட்டி கொண்டு வாங்க. ஒன்று அதை கொஞ்சம் சொன்னாங்க இங்கே கட்டலாம் தானே. இப்போ நாளைக்கு ஃப்ளாட் இருந்து டாய்லெட் பிட்ட மூட சொல்லுங்க, அதை கொஞ்சம் பார்த்து செய்வோம். இல்லை எனக்கு டைம்கள் இருந்தால் சும்மா கொஞ்சம் நேரங்கள் இருந்தால் அத்திவாரத்தை வட்டி கல்லுகளை போட்டு மிஞ்சல் செய்ய அந்த சும்மா இருக்க டைமுக்கு கல் கட்டலாம் தானே. உள்ளுக்கு அத்தியாவசியமாக மணல் இப்போ இவ்வளோ வேலை செய்யலாமே. அதுக்கு இன்னும் மண் பறிக்கணுமா? மண் பறிக்கணும். என்ன மண்? அந்த என்ன கிரேவெல்லாம் சோப்பு கிரேவேல அது என்ன அத்திவாரத்துக்குள்ளே போடுறோம். ஒரு டிப்பர் வேணுமா? மற்றது இங்கே ஊறும் தண்ணி நிற்கிற காணி எல்லாம் இது விரிக்கணுமா? பொழுத்தின் இதுதான் ஊங்குறி போடணும். கடைஞ்சிலவாத்தான் பெரும் போலகன் பாப்போம். வேற நாங்கள் டாய்லெட் கிடங்கு வெட்டினபடியாக தானே மண்ணுகள்கிட்ட காசு கொஞ்சம் குறைஞ்சது. இன்னும் வாங்கி போடையில தானே கிடந்ததை மட்டும்தான் வீட்டுக்கு போட்டுரும். அந்த டாய்லெட் கிடங்கால வந்த மண் என்ன பாருண்ணா. இப்போ 6 இப்போ 9 முடிஞ்சோன்னா அங்கால நீ கட்ட முடிஞ்சாலும் அங்கால மேலே ஹோப்பிசம் என்ன ஹோப்பிசம் போ சமாளித்து போடலாம். ஒரு கதவை போட்டுட்டு சிதம்பரம் போடுறேன். கதவுக்கு அங்கே ஹோப்பிசம் போட்டு சீட்டு ஓடன்னு போட்டு நீ நிலை சின்னல அதில் விடுறேன். காசு எத்தனை நீ விடுது? $30 லட்சம் அப்படியோ? அப்படி இருக்குண்ணா. $30 லட்சம் கொஞ்சம் பெருசு தான். 21 எத்தனை அறை? 3 அறை. சாமியரையும் 2 ரூம். சாமியாரையும் 2 ரூம் கொஞ்சம் பெருசாக தானே பிளான் பண்ணேன். அவர் என்னடான்னா சாமியாரை பாவிக்கல. அது அவர் 2 ரூம் கட்டாயம் வேணும் தானே. ஒன்று வேல் நித்திர கொள்றனால ஒன்று படிக்கிற புத்தகங்கள் சாமான் வைக்கிற கதைக்க போனால் எல்லா விதமாகவும் கதைக்கலாம். ஏன்னா ஒரு ரூம் காணாதோ இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் பிராந்தையும் குஸ்னியும் காணாது அப்படியே பல விதமான கேள்விகளை கேட்கலாம். அதை கேட்குற எங்களுக்கு உரிமை இல்லைன்றாத உங்களுக்கு விரும்பி தாரான்னா இருக்கிற. ஆனால் அவர்கிட்ட இதுவும் ஒரு அடிப்படையான ஒரு இதுதான் அவரும் பார்த்து உங்களுக்கு தெரியும் தானேக்கா. அப்போ இது கொஞ்சம் பெருசு தான் பார்ப்போம். இது ஒரு வகையில் ரை பண்ணுவோம். இல்லை கிச்சன் சும்மாவே ஓப்பன் மாதிரி சும்மாவே போடுகிற தட்டு ஒன்றும் இல்லை சும்மாவே விடுறேன். அது பிறகு பார்ப்போம். அடுப்பும் இல்லையா கிச்சனுக்கு? அடுப்புமே செய்ய வச்சுட்டு கேஸ் தானே. கேஸ் தானே. நீங்கள் சும்மா ஒரு 2 அப்புறம் நான் அடுப்புக்கு என்ன போயிடுறியான்ட்டு. சரி பார்ப்போம். ஏன் செய்வோம். இதில் எழுதி விடுங்க. அப்போ ஏன் இப்போ 3 வாங்கினு சொல்லி எழுதி விடுங்க. அப்போ திருப்பி நான் ஒரு 5-6 நாள் கழிச்சு வரேன். கொஞ்சம் கட்டு முடிஞ்சிடும் தானே. இல்லை மேலே மட்டத்துக்கு போயிடும் தானே. அப்போ அதுக்கு இடையில எது பண்ணாலும் நீங்கள் எனக்கு அடியுங்க. சரி இங்கே நிற்கிறபடியாக நாங்கள் வருவோம். அப்படி எங்கள் தூரம்டா ஏடிஎம்முக்கு போட்டு விடுவோம். நீங்கள் எடுங்கோ. ஏன்னா தானேங்க நீ 900 ரூபா காணுமா? கண்பாவன மண்ணுகளை எடுத்து கொடுங்க. அம்மா போடட்டுங்க. வேறு வீட்டுக்கு என்ன விரட்டு போட்டு. சரி என்ன வாரம் வாரம் என்ன எதுவும் சொல்லணும்? இல்லை தானே ஒன்றும் இல்லையா? சரி ஓகே. இப்போ மிச்சது பாப்பேண்ணே. சரி கிளம்புமா? சரி ஏண்ணே பாய். சந்தோஷம். வீடு வந்தது நானே கூடிய சீக்கிரம். மழை கொஞ்சம் மலையில் பெருக்க முன்னும் கட்டு வேலையை முடித்து கோப்பி சத்தை போட்டுவிட்டேன். அப்புறம் உள் வேலையில் நின்று செய்யலாம் தானே. வரட்டே போட்டு எங்களோட வீடியோ பார்க்குறீங்க. கடைசியாக என்ன வீடியோ பார்த்தீங்க? ஆட்டு நாங்கள் எல்லா இடம் அம்மாட்டு தான் போகிறோம். வேறு பூசாராய் பண்ண யாரு? இவர் ஃபோன் எடுத்தாலும் ஒரு கவிதாஸ் நீ மழதேடா அப்பா அம்மாக்கு நீ அவன் அக்னி வேலைக்கு இல்லை போட்டான். உனக்கும் கவலையாடி அக்னியா நான் இல்லை அப்போ ஆள் உங்களுக்கிட்ட கதைக்கிறாள் கேட்குறேன். ஆனால் இப்போ கடுக்காத என்ன பிரச்சனை இல்லை. நேற்று நிசாங்க அடிக்கவர்கிட்ட போடுமே. சரி அப்போ பிறகு வாரமே அடுத்த சந்திப்பேன். சரி என்ன பாய். ஓகே.